இப்பெல்லாம் பிசினஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றவங்க எல்லாரும் நினைக்கிறது என்னன்னா, பிசினஸ் வந்துட்டோம், வெப்சைட் பண்ண போறோம், சேல்ஸ் நடக்க போகுது, அவ்வளவுதான், ராஜா நான் தான். ஆனா அது வெப்சைட் கிரியேட் பண்ணலாம், டிராபிக் வரும், ஆனா சேல்ஸ் நடக்குமான்னு கேட்டா அங்கதான் பெரிய கொஸ்டின். ரீசன் சிம்பிள். வெப்சைட்டுக்கு வரவங்களுக்கு வெப்சைட்ல நீங்க நிறைய கண்டென்ட் போட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஆனா இந்த கண்டென்ட் என்ன, இது என்ன சொல்ல வருது அப்படின்றது அந்த யூசருக்கு புரியவே புரியாது. வருவாங்க, ஏதோ ஒரு குழம்புவாங்க, போயிருவாங்க. இதுக்குதான் ஸ்டடி ஜீனில இருக்கிற ஒரு சேல்ஸ் அசிஸ்டன்ட். நான் ஒரு சிம்பிள் டெமோ ஒன்று காட்டுறேன், இது எப்படி இருக்கு. ஏ ஜீனி. Hi there, I'm Study I1 Senior Specialist. Which language would you prefer to speak in today? Okay, so I can speak in Tamil itself and நான் வந்து ஒரு இ-காமர்ஸ் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு எந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் வந்து உங்ககிட்ட இருந்து கிடைக்கும்? சரி, இப்போ உங்க முக்கியமான தேவையை புரிஞ்சுக்கலாம். உங்க பிரச்சனை என்ன ஃபார்மிங்ல இருக்கு? ஆட்டோமேஷன் வேணுமா, growth வேணுமா, அல்லது கஸ்டமர் ஓகே, சப்போர்ட்? ஸோ ஆக்சுவலி வந்து நிறைய பேர் வந்து என் வெப்சைட்டுக்கு வராங்க, பட் அவங்க வந்து அந்த ப்ராடக்ட்டை வாங்கிட்டு போக மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டை பத்தி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ அதை எல்லாமே சால்வ் பண்ற மாதிரி வந்து எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சா நல்லா இருக்கும். ஏ ரிலேட்டடா. சரி, நீங்க சொல்ற பிரச்சனை தெளிவா இருக்கு. உங்க இ-காமர்ஸ் வெப்சைட்டுக்கு நிறைய வருகை இருக்கிறது, ஆனா வாங்குற டிமாண்ட் குறைஞ்சிருக்கு. அதாவது பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ் கிட்ட டவுட்ஸ் இருக்குது. கேள்விகளுக்கு பதில் இல்லாததா கன்வர்ஷன் ஆகிறது குறைஞ்சிருக்கு. இதை ஆட்டோமேட் பண்ணி உடனடி பதில்களும் சரியான வழிகாட்டுதலும் கொடுக்க ஸ்டடி ஐ ஜீனி உங்களுக்கு செம்ம சரியாக பதிவாகும். ஸ்டடி ஜீனி என்ன Study- பண்ணும்? ஆக்சுவலா சிம்பிளா சொல்லு. ஸ்டடி ஐ ஜீனி என்னன்னா, இது ஒரு தானியங்கி ஏஐ ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மாதிரி. உங்க இ-காமர்ஸ் வெப்சைட்ல வந்தவுடன் வாடிக்கையாளர்களோட கேள்விகளுக்கு உடனுக்குடன் பதில் சொல்லும் வாய்ஸ் சாட் ஏஜென்ட்ஸ் மாதிரி வேலை செய்யும். ஸோ இதுக்கு எனக்கு ஒரு டெமோ ரெடி பண்ண முடியுமா? இப்போ டெமோ ரெடி பண்ணலாம். உங்களுடைய பெயர், கம்பெனி பெயர், இன்னும் ஒரு இமெயில் அட்ரஸ், இதை போட்டு கொஞ்சம் விவரங்களை சொல்லுங்க. அதுக்கு பிறகு சரி, நன்றி பால். இப்போ உங்க பெயர், மெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாம் எனக்கு கிடைத்தது. அடுத்த ஸ்டெப், நான் ஸ்டடி ஐ ஜீனி டெமோ அரேஞ்ச் பண்றதுக்கு ரெடி. நீங்க எந்த மாதிரி நேரம் சுலபமா இருக்கும்? கால் எனக்கு வந்து நாளைக்கு 7ஆம் தேதி ஒரு 12 o'clock மேல இருந்தா பெட்டரா இருக்கும். ஒரு டெமோ அரேஞ்ச் பண்றேன். கான்ஃபர்மேஷன் மேலும் விவரங்கள் எல்லாம் உங்களுக்கு இமெயில் வந்துச்சும். இப்போ மேல பாக்குறீங்களா, இப்படிதான் வந்து அவுட்புட் காட்டும். இதுதான் டிஃபரன்ஸ். வெப்சைட்டுக்கு வருவாங்க, ஒரு ஏஐ பேசும், அது வந்து லீடா கன்வெர்ட். அந்த லீட் வந்து உங்களுக்கு வந்துரும் 24/7, நோ வெயிட்டிங். வெப்சைட் இருந்தா போதும், கன்வர்ஷன் நடக்கும். இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வெப்சைட் பண்ணிட்டு லீட்ஸ் வரல, எதுவுமே நடக்கல அப்படின்ற மாதிரி இருந்தது, வீடியோ சேவ் பண்ணி என்ன ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வர வீடியோல எப்படி இதை சிம்பிளா, ரொம்ப ரொம்ப சிம்பிளா யார் வேணாலும் பண்ண முடியுற மாதிரி எப்படி இதை கிரியேட் பண்ணணும், எப்படி டிப்ளாய் பண்ணணும் அப்படின்றது சொல்றேன்.